தலானன் யூடியூப் சேனல் ஏற்கனவே 6th to 12th ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக டியூஷன் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். அந்த வருஷத்தில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக் பேக் கிராமர் கொஸ்டின்ஸ்க்கு கீ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட கண்டினியூட்டி 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக் பேக் கொஸ்டின்ஸ். மாணவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. வெல்கம் டு தலானன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் ப்ரோஸ் ஸ்போர்ட்ஸ் அதுக்குள்ளே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புக் பேஜ் நம்பர் 65 வொக்காபுலரி அதில் உள்ள ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் த எக்யூப்மெண்ட். அதாவது நம்மளோட லெஃப்ட் சைடில் அந்த ஸ்போர்ட்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் அதோட எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் நேம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கிரிக்கெட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேட். ஃபுட்பால் ஹெல்மெட். டென்னிஸ் ராக்கெட்ஸ். கோல்ஃப் கிளப். வாலிபால் நெட். ஆர்ச்சரி போ அண்ட் ஆரோ. நெக்ஸ்ட் பி, ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஃப்ரம் த கிரிட். இதில் கொடுத்துருக்க ஒரு 12 ஸ்போர்ட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கபடி. நெக்ஸ்ட் கேரம், ஹாக்கி, ரிலே, ஜுமோ, கோல்ஃப், ஸ்விம்மிங், ஐஸ் ஸ்கேட்டிங், டேபிள் டென்னிஸ், கைட் ஃப்ளையிங். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரிக் த மீனிங் ஆஃப் த யூட்டிலைஸ்ட் வேர்டு. அதாவது இதில் கொடுத்துருக்க வேர்டோட மீனிங்ஸ், சினானிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பீயிங் கம்பேர்டு டு சச்சின் இஸ் ஏ அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். இதில் ப்ரிவிலேஜ் அப்படின்னா தமிழில் மரியாதை அப்படி சொல்லுவாங்க. அப்போ கீழே இருக்கிறதுல பாருங்க, ஹானர் தான் கரெக்ட் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் வென் ஹி லேர்ன் அபவுட் மித்தாலி துரை ராஜ். இல்ல சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அமேஸ்ட். தேர்ட் ஒன், உஷாராணி had to struggle all through her life. இதுல struggle அப்படிங்கிறது போராட்டம் பண்றது, அதான் struggle. அதோட மீனிங்ஸ் ஃபைட். ஃபோர்த் ஒன், உஷாராணி இஸ் an expert at giving leads. எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்துல எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸ்பர்ட்டா, ரொம்ப அறிவாளியா, ரொம்ப திறமைசாலியா இருக்கிறது. ஸோ அதோட மீனிங் ஸ்கில்டு. ஃபிஃப்த் ஒன், நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட். ஆப்போனன்ட் அப்படின்னா நம்ம போட்டியாளர், எதிர்ப்பா இருப்பாங்கல்ல, அவங்க தான். ஸோ காம்படிட்டர். நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 66 பாருங்க. fill in the blanks with the opposites of the words given in brackets. அதாவது bracketsல கொடுத்திருக்க அந்த வேர்டோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், we should learn from our, bracketல என்ன கொடுத்திருக்காங்க? success. so successோட ஆப்போசிட் என்னது? failure. children don't like to read, bracketல என்ன கொடுத்திருக்காங்க? இன்ட்ரெஸ்டிங் அதோட ஆப்போசிட் என்னது? போரிங். இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, போரிங்னா ரொம்ப போரிங்காக போகிறது. அப்போ சில்ட்ரன் டோன்ட் லைக் அப்படின்னா டோன்ட் அப்படின்னா விருப்பப்பட மாட்டாங்க. எதை ரீட் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க? போரிங் புக்ஸ். பி, ஜென்ரல். ப்ராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, ஜென்ரல்னா பொதுவாக இருக்கிறது. ஸோ அதோட ஆப்போசிட் ஸ்பெசிஃபிக், பர்டிகுலரா குறிப்பா ஒன்று சொல்றது. பி ஸ்பெசிஃபிக் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட். Fourth one, the teacher asked the children to, bracketல start இருக்கு. So startோட opposite stop talking. The new boss decided to, bracketல appointனா என்ன பண்றது? வேலையில அப்பாயிண்ட் பண்றது சொல்லுவாங்க. So அதோட opposite dismiss, the lazy workers. Next, one important part, அதாவது பிக்டோகிராமர். கண்டிப்பாக இது எக்ஸாமில் உங்களுக்கு எப்படியும் 1 மார்க்குக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. இல்லை பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜெக்டிவ். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். அதாவது அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. டிஸ்கிரைப்னா எடுத்து சொல்கிறது. ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன?
நவுன்னு தெரிஞ்சாதானே அப்போ அதோட அட்ஜெக்டிவ் என்ன நம்மளால சொல்ல முடியும். அப்போ நவுன் அப்படின்னா ஒரு பெயர் சொல், ஒரு பெயர். அது எதானாலும் இருக்கலாம். ஒரு பாயோட பேரு, ஒரு கேர்ளோட பேரு, ஒரு திங்ஸோட பேரு, இல்லை ஒரு பிளேஸ், ஒரு இடத்தோட பேரு, ஒரு அனிமலோட பேரு. பெயர் அப்படின்னாலே அதுதான் என்னது நவுன். அப்போ அந்த நவுனை எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா என்னது அட்ஜெக்டிவ். இல்லை பாருங்க, ஃபர்ஸ்ட் டீ அப்படிங்கிறது ஒரு நவுன். அது எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க, ஹாட் டீ, டீ சூடா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ளவர், ஃப்ளவர் அப்படிங்கிறது பூ. அதுக்கு முன்னாடி பாருங்க பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க டைஸ், ட்ரூ டைஸ், எத்தனை டைஸ் இருக்கு, அந்த டைஸை எக்ஸ்ட்ராவா சொல்றது, எத்தனை டைஸ் இருக்கு, ட்ரூ டைஸ் இருக்கு. ஸோ இதுல ட்ரூ தான் என்னது அட்ஜெக்டிவ். அடுத்து பேர்ட் ஹெட், அதாவது ஹெட் அப்படிங்கிறது நவுனு, பேர்ட் ஹெட் அப்படிங்கிறது வழுக்கத்தலை, அந்த ஹெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க யங் கிராஜுவேட், கிராஜுவேட்ங்கிறது நவுனு, யங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க மேன், மேன் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர். ஸோ டயர்ட் மேன், அந்த மேன் எப்படி இருக்காங்களா, ரொம்ப டயர்டா இருக்காங்களா. இப்படி நவுனை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றதா என்னது அட்ஜெக்டிவ். அது எப்படினாலும் இருக்கலாம். இப்படிதான் பர்டிகுலரா தான் அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும் கிடையாது, அவங்கள எப்படினாலும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதுதான் என்னது அட்ஜெக்டிவ். கீழே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. லுக் அட் தி பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். அதாவது இந்த பிக்சரை பார்த்து இதுக்கு சூட்டபிளா ஏற்புடையான ஒரு வார்த்தையை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர் இஸ் எ டான்ஸ் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். நம்ம ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கு. கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், ஒரு நவுன். ஸோ அந்த கிரவுண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றது எப்படி இருக்கு, கிரவுண்ட் எப்படி இருக்கும், பெருசாக தானே இருக்கும். ஸோ பிக் கிரவுண்ட். நெக்ஸ்ட் த ஸ்கை, த டேஸ் ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். ஸ்கைனா வானம், நைட் டைம்ல எப்படி இருக்குமா, நைட் டைம்னால எப்படி தான் இருக்கும், டார்க்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கை அப்படிங்கிறது நவுனு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றதா, டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதா என்னது அட்ஜெக்டிவ். ஸோ இதுல டார்க், த டார்க் ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். நெக்ஸ்ட் பாருங்க, த ட்ரே ஹேஸ் டேஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது நவுனு, அந்த வெஜிடபிள்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வர்றதா என்னது அட்ஜெக்டிவ். ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். இட் இஸ் ஏ ஹாட் சன்னி டே, இல்லை ஹாட் போடலாம், சன்னி போடலாம். ஏன்னா சன் இருக்குல்ல, ஸோ ஹாட் ஆர் சன்னி டே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் த கேர்ள் கேவ் ஹர் ஃப்ரெண்ட் எ பியூட்டிஃபுல் ஸ்மைல். இந்த கேர்ள் வந்து அவளோட ஃப்ரெண்டை பார்த்து எப்படி பண்றா, ஸ்மைல் பண்றா, சிரிக்கிறா. எப்படி சிரிக்கிறா, பியூட்டிஃபுல்லா சிரிக்கிறா. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 69. இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, when there are two or more adjectives together they appear in the following order. அதாவது இதுலலாம் பாருங்க, நம்ம இந்த பிக்சர்லாம் என்ன ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் தான் பார்த்தோம். ஹாட், பியூட்டிஃபுல், ட்ரூ, அந்த மாதிரி ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் தான் பார்த்தோம். சம்டைம்ஸ் ஒரே சென்டென்ஸ்ல நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வந்துச்சுன்னா அதை எழுதுறதுக்கான சம் ரூல்ஸ் இருக்கு. அதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அட்ஜெக்டிவ்னா குவான்டிட்டி, அதோட அளவு, அது எப்படி இருக்கு, 1, 5, 9, அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன். குவாலிட்டினா எப்படி, தரம், அது எப்படி இருக்குது, பிரேவ், கிரேட், அமேசிங், எப்படி இருக்குது, எப்படி அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை சொல்றதா என்னது செகண்ட் நம்ம ரைட் பண்ணணும். தேர்ட் வந்து சைஸ், ஸ்மாலா இருக்கா, டாலா இருக்கா, பிக்கா இருக்கா அப்படிங்கறத நம்ம தேர்ட் ஆர்டர்ல ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏஜ், அதோட ஏஜ் ஓல்ட், யங், அடல்ட், அது வந்து நம்பர் 4ல வரணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் தான் நம்ம என்ன செய்யணும், கலரை மென்ஷன் பண்ணணும். பர்பிள், டார்க், கிரீன், இந்த மாதிரி கலரை மென்ஷன் பண்ணணும். நல்லா கிளியரா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இருக்கணும், நெக்ஸ்ட் குவாலிட்டி இருக்கணும், நெக்ஸ்ட் சைஸ், ஏஜ், கலர், லாஸ்ட் தான் கலரை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிரும். Put the words in correct order and rewrite each sentences. அதாவது இந்த மேல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் படி கீழே இருக்க சென்டென்ஸை நம்மள ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. தே ஹாவ் எ போஸ்ட் பாக்ஸ், அதில் ரெட் ஸ்மால் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னதான், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, தே ஹாவ் எ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்மால், நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர், அடுத்து என்னது லாஸ்ட் தான் நமக்கு என்னது கலர் வரணும். செகண்ட் ஒன் பாருங்க,
ஐ ஹாவ் ஸ்டிக்ஸ். அதில் லாங் டு ப்ரௌன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் போடணும்? ட்ரூ. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல குவான்டிட்டி. அதுக்கப்புறம் தான் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது. லாஸ்ட்டு தான் என்னது வரும்? கலர் வரும். அப்போ இதில் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? ஐ ஹாவ் ட்ரூ லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். தேர்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் மீ ப்ரெஷர்ஸ். அதில் ஃபைண்ட் மீ த ஃபஸ்ட் என்னது இருக்குது? ஃபைவ் நியூ எல்லோ ப்ரெஷர்ஸ். ஃபஸ்ட்டு 5 குவான்டிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி. லாஸ்ட் தான் என்னது? கலர். ஃபோர்த் ஒன் பாருங்க. மகேஷ் இஸ் எ பாய். மகேஷ் எப்படி பையன்? மகேஷ் இஸ் எ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? டால். அடுத்து தான் தின். அடுத்து கிளவர் பாய். லாஸ்ட் ஒன் பாருங்க. இட் இஸ் எ பிளேட். இட் இஸ் எ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் பார்க்க கொஞ்சம் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ரெஃபர் டு a dictionary for the meanings and circle the odd one. odd one அப்படின்னாலே எப்படி இருக்கிறதுனா வேறுபட்டு இருக்கிறது. கொடுத்துருக்கிறது மற்ற எல்லாம் சேமாக இருக்கும், அதில் ஒன்று மட்டும் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். அதுதான் என்னது? ஆட் ஒன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டின்னி. டின்னி அப்படின்னா என்னது? சின்னதாக இருக்கிறது. ஸோ அதுக்குள்ளே கொடுத்துருக்குது பாருங்க. ஸ்மால் லிட்டில் பனி. இதெல்லாம் அதோட மீனிங் தான். இல்லை எனாமர்ஸ் அப்படிங்கிறதான் இதோட மீனிங் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் எனாமர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஆம்பிள். ஆம்பிள் அப்படின்னா தாராளமாக, அதுதான் அதோட மீனிங். இதில் பாருங்க. கிரேட், plentiful, generous. restricted. இல்ல restricted தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கைண்ட். கைண்ட்னா உங்களுக்கு தெரியும், இரக்கமுள்ளதா இருக்கிறது. ஸோ இதுல பாருங்க. ஹாஷ், கான்சன்ட், சேரிட்டபிள், ஜென்டில். இதுல ஹாஷ், அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஹானஸ்ட், நேர்மையா இருக்கிறது. ஸோ அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரிலியபிள், ட்ரஸ்டி, சின்சியர், டிசைட்ஃபுல். ஹானஸ்டோட இதுல தான் ஆன்சர் என்னது? டிசைட்ஃபுல். லாஸ்ட் ஒன் இஸ் cheerful. bright, low, gay, contented. இதில் உள்ள ஆன்சர் லோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ப்ரோஸ் 1 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற லெசன் ஃபுல் புக் பேக்கையும் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் சம்திங் எதுவும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த லெசன்லாம் வேணும், உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான ஆன்சர்ஸை நாங்கள் உங்களுக்கு தருவோம். தேங்க்யூ ஸோ மச்.